கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டே உங்கரத்தில். என்னோடு இருப்பதால் எனக்கு பயமில்லை. ஆமென். கர்த்தர் என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கில்லை. He who is inside of you is greater than the one who is in the world. நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God is for you. கர்த்தர் உங்களுக்காய் இருக்கிறார். God will fight for you. கர்த்தர் உங்களுக்காய் God will speak for you. கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். The entire world may against you, but God will stand for you. உலகமே உங்களுக்கு எதிராய் நின்றாலும் கர்த்தர் உங்களோடு நிற்பார். Hallelujah. ஹல்லேலூயா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. கைகளை உயர்த்தி ஏற்றிடும் கிருபை, ஏற்றிடு கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. சொல்லுங்க. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஒரு மகிமை, ஒரு பிரசனம் சபையை மூடி வரட்டும். உங்க வலது கையை பிடிச்சு இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்துடன் உன்னை தாங்குவேன். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம். கைகளை உயர்த்தி கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கைகளை உயர்த்தி உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, ஆமென். விலகாத மாறாத கிருபை. ஓ மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஆமென். ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கை தட்டி ஒரு சின்ன கோரஸ் பாடுவோம். இயேசு என்னோடு இருப்பதால் எனக்கு பயமில்லை.
என் கர்த்தர் உன்னோடு இருப்பதால் எனக்கு கலக்கம் இல்லை. கலங்கலை, நான் கலங்கலை. பயமில்லை, எனக்கு பயமில்லை. ஜெபத்தில் நானே பாடிக்கொண்டிருக்கிற பாட்டு. கலங்க வேண்டாம், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்தார். லாசரு மரித்து போனான். சொன்னா, நீர் இருந்திருப்பினால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். போய் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை கூட்டி சேர்ப்பேன். இந்த 18வது வசனம் சொல்லுது, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. தலைக்கு மேல கை தட்டுங்க. திக்கற்றவர்களாக. கடன் வாங்க விடமாட்டார், தள்ளாட விடமாட்டார். நீதிமான் கைவிடப்பட்டதை, அவன் சந்ததி அப்பத்துக்கு எரடித்திருந்ததை நான் கண்டதில்லை. ஹல்லேலூயா. 1 2 3 4 1 2 3 4. என்னோடு இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. சொல்லுங்க. இயேசு என்னோடு இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. பயமே இல்லை. கர்த்தர் என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. ஓ கலங்கல, நான் கலங்கல. பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. கலங்கல, நான் கலங்கல. பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. இயேசு என்னோடு இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. ஜோரா. கர்த்தர் என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. தலைக்கு மேல இயேசு என்னோடு இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. ராஜா எங்களோடு இருக்கீங்க. என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. எல்லாம் கை தட்டுங்க. கர்த்தரின் பாதத்தில் நித்தம் அமருவேன். அன்பரின் மார்பினில் சாய்ந்து மகிழுவேன். கர்த்தரின் பாதத்தில் நித்தம் அமருவேன். அன்பரின் மார்பினில் சாய்ந்து மகிழுவேன். துதிப்பேன், நான் துதிப்பேன். மகிழுவேன், துதித்து மகிழுவேன். ஓ துதிப்பேன். நான் துதிப்பேன். மகிழுவேன். துதித்து மகிழுவேன். இயேசுவோடு இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. பயமே இல்லை. என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. அற்புதமா நம்ம நடத்துவார். என்னோடு இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. ஆமென். கர்த்தர் என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. கைகளை உயர்த்தி கலங்கல, நான் கலங்கல. பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. ஊழியம் உம்முடையதான். நாங்கெல்லாம் உம்முடையவர்கள். பயம் இல்லை. இளமையிலே நான் இயேசுவை தேடுவேன். உலக ஆசையை உதறி தள்ளுவேன். இளமையிலே இயேசுவை தேடுவேன். உலக ஆசையை உதறி தள்ளுவேன். தள்ளுவேன், உதறி தள்ளுவேன். வாழுவேன், உமக்காய் வாழுவேன். தள்ளுவேன், உதறி தள்ளுவேன். வாழுவேன், உமக்காய் வாழுவேன். 1 2 என்னோடு இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. கர்த்தர் என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. உற்சாகமா இயேசு என்னோடு இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. ஆமென். கர்த்தர் என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. ஓ கலங்கல, நான் கலங்கல. பயமில்லை, எனக்கு பயமில்லை. கலங்கல,
கூட ஒரு சாட்சியை நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள், ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் எல்லாருமே. ஒரு பெரிய சுனாமி வந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். இது ஒரு சம்பவம் என் வீட்டில் நடந்ததுங்க. நைட்டு 5 மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு எங்கள் வீட்டில். அந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 லிட்டரு தண்ணி பிடிக்கிற தொட்டிங்க அது. இது காம்பவுண்டு கட்டணுன்னா ஒரு பெரிய ஒரு 50,000 60,000 வரும். அது கட்ட முடியல என்னால், ஆகியனால சீட்டு வச்சு மறைச்சிருந்தேங்க. நைட்டு 2 மணிக்கு தண்ணி வந்துச்சு. அப்போ தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். அப்போ நான் வேறு வந்து எங்கள் ஓனர் பொண்ணு வந்து மெட்ராஸ் போயிருந்தாங்க. நைட்டு 5:30 மணிக்கு ட்ரெயினில் வராங்க. என்னை வந்து வர சொன்னாங்க. நான் பிக்கப் பண்ண போயிட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் இந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி நிரப்பிட்டாங்க. நிரப்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. கரெக்டாக மணி 5 ஆயிடுச்சுங்க. 5 மணி ஆனதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஒரு பெரிய ஒரு சத்தம். என்னென்னு கேட்டால் இது டமார்னு அப்படியே உடஞ்சுங்க. அந்த தண்ணி பூரா ரோட்டில் பக்கத்தில் கீழே அது ரோடுங்கிறது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இறங்கி போகணும். ரொம்ப இதாக இருக்கும். எல்லாம் போய் பக்கத்து வீடு கீழ் வீடு எல்லாம் தண்ணி போய் பெரிய ஒரு சேதம். அப்புறம் நான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்க நைட்டில் வீட்டில் ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி தண்ணி தொட்டி உடஞ்சிருச்சு அப்படின்னாங்க. தண்ணி தொட்டி எப்படி உடஞ்சி என்னன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டி உடஞ்சிருச்சு அப்படின்னாங்க. வந்தால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் ஏதாவது ஆயிடுச்சுன்னு கேட்டால் யாருக்குமே எந்த இதுவும் வரல. ஏன்னா அந்த வழியாக நிறைய பேர் போவாங்க வருவாங்க. நைட்டு தண்ணி பிடிக்கனால எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. ஆனால் யாருக்குமே எந்த ஒரு சேதமும் ஆகாமல் ஆண்டவர் அற்புதமாக எங்களை காப்பாற்றிருக்காரு. அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். Can we all stand to our feet as we read Exodus chapter 14 verse 13, 14 and 15. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. Hallelujah. Please be seated. People of God, this was a time the people of Israel, they got stuck in between Red Sea and Pharaoh. இந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கும் பார்வோனுக்கும் இடையே சிக்கிக் கொண்டிருந்த தருணமாய் இருந்தது. We all know people of Israel, they were called by God, but they were in slavery in the land of Egypt for 430 years. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் எகிப்திலே 400 வருடங்களாய் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். God called one man, Moses, and he appointed at the perfect time, he brought a people of Israelites into the promised land. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு மனிதனாக மோசேயை தெரிந்தெடுத்து அவர் மூலமாய் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்த தேசத்திற்கு அழைத்து சென்றார். But as soon as they came out of the land of Egypt, they faced a Red Sea. எகிப்திலிருந்து வந்த உடனே செங்கடல் என்கிற அந்த போராட்டத்தை சந்திக்கிறார்கள். And not only that, suddenly Pharaoh, he changed his mind and he started to chase the people of Israelites to take them captive again. அது மாத்திரமல்ல, விடுதலை செய்த அந்த பார்வோன் தன் மனதை மாற்றிக்கொண்டு மீண்டுமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறான். Now the people of Israelites, they were in a very critical condition. அவர்கள் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள் என்றால் மிகவும் நெருக்கமான நிலையில் இருக்கிறார்கள். They can't move forward, they can't go backward. அவர்களால் முன்பாக செல்ல முடியாது, பின்பாகவும் செல்ல முடியாது. They got stuck between Pharaoh and Red Sea. பார்வோனுக்கும் செங்கடலுக்கும் இடையே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். And they were complaining against Moses. அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். Moses, why did you bring us this far? எங்களை எதற்காக இவ்வளவு தூரம் அழைத்து வந்தாய்? Did you bring us here so that we can die in this land? இப்படி வந்து நாங்கள் இங்கே மரிப்பதற்காகவா எங்களை அழைத்து வந்தாய்? We lived a better life in the land of Egypt. எகிப்திலே நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். Our past life is way better than our present life. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையை விட எங்களோட முந்தின வாழ்க்கை நன்றாய் இருந்தது. But we couldn't able to face this problem. This is out of our imagination. இந்த பிரச்சனை எங்களால் சந்திக்க முடியல. இது எங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. And the Bible says Moses, he began to cry to God. அந்த நேரத்திலே மோசே தேவனை நோக்கி அழுகிறார். God, I don't know how to handle this situation. இந்த சூழ்நிலை எப்படி சந்திப்பது என்று எனக்கு This தெரியவில்லை. is beyond my credibility. இது என்னால முடியாது. This is beyond my strength. இது என்னோட பலத்தை மிஞ்சியது. All the people are trying to stone at me. எல்லாரும் என்னை கல்லெறிந்து கொல்ல பார்க்கிறார்கள். Do something, God. ஆண்டவரே ஏதாவது செய்யும்.
And God said to Moses, அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், don't cry, Moses. அழ வேண்டாம். Why are you crying unto me? எதற்காக நீ அழுகிறாய் மோசே? Moses, why are you crying to me? எதற்காக அழுகிறாய் மோசே? Just lift up your rod, உன்னுடைய கோலை உயர்த்து, stretch out your hand. உன்னுடைய கையை நீட்டு, The Red Sea will be parted into two. உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் இரண்டாக பிளக்கும். And the Egyptians that you see today, you will not see again. இன்று காணும் அந்த எகிப்தியரை இனிமேல் நீ காணவே மாட்டாய். Hallelujah. ஹalleluya. Can we all stretch out our right hand? எல்லோரும் நம் வலது கரத்தை அப்படியே வலது கரத்தை முன்னாடி நீட்டுங்க பார்க்கலாம். God said to Moses, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், the solution is very simple. இந்த பதில் மிகவும் எளிமையானது. Yes, there is a mountain before you. உங்களுக்கு முன்பாக பெரிய மலை இருக்கிறது. Yes, there is a Red Sea before you. உங்களுக்கு முன்பாக பெரும் செங்கடல் இருக்கிறது. But don't get panic. அதற்காக பயப்பட வேண்டாம். But don't get confused. அது உங்களை குழப்ப வேண்டாம். Be relaxed. பொறுமையா இருங்க. Just stretch out your hand உங்களுடைய கரத்தை நீட்டுங்க. and speak to the Red Sea. அந்த செங்கடலை பார்த்து பேசு. Stretch out your hand by faith. விசுவாசத்திலே கைகளை நீட்டு. The Red Sea will be divided into two. அந்த செங்கடல் இரண்டாக பிளக்கும். And not only you, all the people of Israelites will cross over this Red Sea. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை நம்பி இருக்கிற ஜனங்களும் உங்களுக்கு பின்பாக வருவார்கள். And as he did so, the Red Sea parted into two, and the people walked on a dry ground and they crossed over the Red Sea. மோசே அப்படி செய்த உடனே எல்லாரும் அந்த வறண்ட நிலத்திலே செங்கடலை தாண்டி போனார்கள். Can we all put our hands for the Lord Jesus எல்லாரும் Christ? கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. ஹalleluya. Sometimes we feel like we got stuck in between. சில நேரங்களிலே இப்படியாய் நாம் ரெண்டு காரியங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டதாய் உணர்கிறோம். Many Christians, we get stuck in a certain point. ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். We can't move forward, we can't go backward. இதற்கு மேல் என்னால முன்னாடி போகவும் முடியாது, பின்னாடி வரவும் முடியாது. God, how I'm going to handle this situation? இந்த சூழ்நிலையை எப்படி நான் கையாள போகிறேன்? Many Christians are too worried about their past and too worried about their future. கடந்த காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் மிகுந்த கவலை உள்ளவர்களாய் They are இருக்கிறார்கள். too worried about their tomorrows. நாளைக்கு எப்படி இருக்குமோ என்று பல கவலைகள். The most worried people are the Christian people. கிறிஸ்தவர்கள் தான் இப்படி மிகவும் கவலைப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். Touch two neighbors and tell them, பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, relax, பொறுமையா இருங்க, be quiet, சாந்தமா இருங்க, be silent. அமைதலா இருங்க. God is going to fight your battle. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். This is not your battle. இது உங்களுடைய யுத்தம் அல்ல. You didn't come out of Egypt. நீங்களாக எகிப்திலிருந்து It's a வரவில்லை. God who brought you out of Egypt. நம்முடைய தேவன் தான் உங்களை எகிப்திலிருந்து This அழைத்து is வந்தார். God's battle. இது தேவனுடைய யுத்தம். God will fight for you. தேவன் உங்களுக்காக யுத்தம் Then பண்ணுவார். why you should worry? அப்பொழுது நீங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும்? You know, Matthew chapter 6, in the mountain of sermon, the first sermon that Jesus ever preached, he said, do not be anxious about anything. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் மலை பிரசங்கத்திலே அவர் பேசின முதல் பிரசங்கத்திலே அவர் சொன்ன வார்த்தை, Don't be anxious. கவலைப்படாதிருங்கள். Don't worry about what you're going to eat tomorrow, what you're going to put on your body. நாளைக்கு என்ன சாப்பிட போறேன், எதை உடுத்த போறேன்னு கவலைப்பட வேண்டாம். Do not waste your today worrying about your tomorrow. நாளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இந்த நாளை நீங்கள் வீணாக்க வேண்டாம். Some people, they will never live in their present life. பல ஜனங்கள் அவர்களுடைய நிகழ்காலத்திலே வாழ்கிறதை தவற விடுகிறார்கள். Either they live in their past, either they live in their future. They'll never live in the present. ஒருவேளை அவர்கள் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்தை குறித்து நினைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர நிகழ்காலத்தை மறந்து விடுகிறார்கள். But the Bible says, don't worry about tomorrow. வேதம் சொல்கிறது நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். Can we read that verse? Worrying cannot add even single hour to the span of your life. மத்தேயு 6:27 இப்படியாய் வாசிக்கிறோம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். Hallelujah. ஹalleluya. Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, there is no use of worrying. கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. God has given us the spirit of joy in you. நம்மளுக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Worrying cannot even add one day to the span of your life. கவலைப்படுகிறதுனால ஒரு நாள் உங்களுக்கு கூட்டப்பட முடியாது. But cast your care on God, because Jesus, he cares for you. உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். The Bible says in Philippians chapter 4 verse 6, do not be anxious about anything, but in everything by prayer and supplication let your request be made known to God.
பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. God knew when he took you out of Egypt, God knew you're going to face a Red Sea. நீங்கள் எகிப்திலிருந்து நம்மை ஆண்டவர் எடுக்கும் பொழுதே நாம் செங்கடலை சந்திப்போம் என்று அவருக்கு தெரியும். God knew you're going to face a wall of Jericho. எரிகோ மதிலை நாம் சந்திப்போம் என்றும் அவருக்கு தெரியும். God knew you're going to face a river of Jordan. யோர்தான் நதியை நாம் சந்திப்போம் என்று அவருக்கு தெரியும். God also knew no weapon formed against you shall prosper. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று அவருக்கு தெரியும். He who is inside of you is greater than the one who is in the world. நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them God is with you. பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God is for you. கர்த்தர் உங்களுக்காய் இருக்கிறார். God will fight for you. கர்த்தர் உங்களுக்காய் God will speak for you. கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். The entire world may against you, but God will stand for you. உலகமே உங்களுக்கு எதிராய் நின்றாலும் கர்த்தர் உங்களோடு நிற்பார். Hallelujah. 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 In the midst of chaos, Moses heard a voice. Don't panic, relax. பிரச்சனைகளுக்கு மத்தியிலே மோசேக்கு கேட்ட அந்த சத்தம், பயப்படாதே, அமைதலாயிரு. Psalm chapter 46 verse 10 it says, be still and know that I am God. சங்கீதம் 46:10 சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். This world wants you to rush. இந்த உலகம் உங்களை வேகமாய் ஓடச் சொல்கிறது. This world wants you to be hasty. நீங்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த உலகம் This சொல்கிறது. world wants you to be hurry. எப்பொழுதுமே பரபரப்பாய் இருக்க வேண்டும் என்று இந்த உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. But God says, be still. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அமைதலாயிருங்கள். Calm down. அமைதலாயிருங்கள். Relax. Sit in my presence. ஆண்டவர் பிரசன்னத்திலே அமைதலாயிருங்கள். I will fight for you. நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். I will be with you. நான் உங்களோடு இருப்பேன். I will go ahead of you. நான் உனக்கு முன்பாக போவேன். Don't get panicked. நீ எந்த பயப்பட வேண்டாம். Whatever that God has started in your life, He is faithful to bring it to completion. உங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் அவர் தொடங்கினாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. 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 God will place you where you will grow. நீங்கள் எங்கே வளருகிறீர்களோ அங்கேதான் ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். Hallelujah. Hallelujah. God will place you where you will grow. நீங்கள் எங்கே வளர்வீர்களோ அங்கேதான் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். God will not place you where you will not grow. நாம் வளராத இடத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்த மாட்டார். Exodus chapter 13 verse 17 and 18. யாத்திராகமம் 13:17-18. Can somebody read it out loud? பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். Hallelujah. Hallelujah. God was giving a different plan to the people of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான திட்டத்தை கொடுக்கிறார். We all love shortcuts. நமக்கு குறுக்கு வழி நன்றாய் தெரியும். From Egypt to the land of Israel, it's just around 250 kilometers. எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 280 கிலோமீட்டர் தான். If the people of Israelites they start walking today, they could able to reach in maximum 14 days. இன்று நடக்க ஆரம்பித்தார்களானால் கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களிலே அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு சென்று விட முடியும். But God didn't allow them in that path. ஆனால் ஆண்டவர்களை அந்த வழியாய் அனுப்பவில்லை. The Bible says God made them to around and round and round. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர்கள் அவரை சுற்றி சுற்றி வனாந்தரத்திலே போக செய்தார். What should take 14 days, it had taken 40 years for them to get to the promised land. கிட்டத்தட்ட 14 நாட்களிலே செல்ல வேண்டியது 40 வருடங்களாக அவர்கள் நடந்து சென்றார்கள். Maybe we may have a question. நமக்கு ஒருவேளை கேள்விகள் இருக்கலாம். God, why this path? ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு வழி? Many people achieved in 14 days, God. பலர் சீக்கிரமாய் 14 நாட்களிலே சாதித்து விடுகிறார்கள். They got their job in 14 days. அவர்கள் வேலை 14 நாட்களில் கிடைக்கிறது. They got their work, they got their marriage life in 14 days. அவர்களுடைய திருமண வாழ்க்கை சீக்கிரமாய் நடக்கிறது. They got whatever they need very quicker than me.
அவர்களுக்கு நினைப்பதெல்லாம் என்னை விட சீக்கிரமாய் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. But why you made me to go wander and wander in the wilderness? ஆனால் எனக்கு மட்டும் என்னுடைய வாழ்க்கை ஏன் வனாந்தரத்தில் சுற்றி சுற்றி வருவது போல் இருக்கிறது? Why this so much delay in my life? என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட தாமதங்கள்? Why so much prolong in my life? என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் நீண்ட காலமாய் நான் காத்திருக்க I வேண்டியிருக்கிறது? can't walk in this desert land. இப்படிப்பட்ட வனாந்தரத்தில் என்னால் நடக்க முடியல. Have you ever walked on a desert land? எத்தனை பேர் வனாந்தரமான பகுதியில் நடந்திருக்கிறோம்? You can't even walk. You can't even put your feet in the sand because it's so hard. அங்க இருக்கிற அந்த மணல்ல கால் கூட வைக்க முடியாது, ஏனென்றால் அது அவ்வளவு கொதிப்பாக இருக்கும். The people of Israelites, they walked for 40 years. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாக அப்படிப்பட்ட வழியிலே நடக்கிறார்கள். Can you just imagine? அத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 40 years 40 வருடங்கள் for waiting for the promised land to come to pass. அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். Why 40 years? எதற்காக அந்த 40 வருடங்கள்? While other people are achieving in 14 days, while there is a way that I could reach to that point in 14 days, why I had to wander for 40 years, God? 14 நாட்களிலே அடைய வேண்டிய அந்த இலக்கை ஏன் 40 வருடங்கள் சுத்த வேண்டும்? Touch your neighbor and tell them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. You know why? ஏன் தெரியுமா? Because you are anointed. ஏனென்றால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். You are called. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். Because only in wilderness God will refine the people who are called by his name. ஏனென்றால் வனாந்தரத்திலே அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அவர் சீர்படுத்திக் கொண்டிருந்தார். In promised land God cannot refine you. வாக்குத்தத்த தேசத்திலே அவர் அதை செய்ய முடியாது. Promised land is a land flows with milk and honey. அந்த வாக்குத்தத்த தேசமானது பாலும் தேனும் ஓடுகிற சந்தோஷமான இடம். But only in the wilderness God can refine you, God can shape you, God can mold you. வனாந்தரத்திலே தான் அவருக்கு பிரியமாக உங்களை வணைய, உங்களை சீர்படுத்த முடியும். God can train your hands for war and your fingers for battle. உங்களுடைய கைகளையும் உங்களுடைய விரல்களையும் யுத்தத்திற்கு பழக்குவிக்க முடியும். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Maybe you are walking in desert. ஒருவேளை நீங்கள் வனாந்தரத்தில் நடந்து You கொண்டிருக்கலாம். are very tired. ஒருவேளை நீங்கள் களைப்பு You are very exhausted. நீங்கள் சோர்ந்து God, போயிருக்கலாம். how long I'm going to walk in this desert? எத்தனை நாட்கள் இந்த வனாந்தரத்தில் நடக்க I போகிறீர்கள்? know I could able to reach to the promised land very quicker. என்னால சீக்கிரமா இந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு போக But why you are make me to go wander and wander and wander and wander every day in the same situation? I got stuck, God. ஆனால் ஏன் என்னை மீண்டும் மீண்டும் அதே வழியில நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர்? Touch your neighbor and tell them. பக்கத்துல சொல்லுங்க. Your situation will not remain the same tomorrow. நாளைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்க போறதில்லை. Every step in the wilderness you are getting closer to your promised land. ஒவ்வொரு அடியும் வனாந்தரத்தில் நீங்கள் வாக்குத்தத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். Because you are called. நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். Because you are chosen. நீங்கள் தெரிந்து You are கொள்ளப்பட்டீர்கள். increasing. நீங்கள் வளர்கிறீர்கள். You are growing. நீங்கள் உயர்கிறீர்கள். You may not see outside, நீங்கள் வெளியே பார்க்க முடியாது. but inside you are growing. உங்களுக்கு உள்ளாக நீங்கள் வளர்ந்து You are கொண்டிருக்கிறீர்கள். increasing. நீங்கள் உயர்ந்தே You are கொண்டிருக்கிறீர்கள். enlarging. நீங்கள் பெருத்து கொண்டிருக்கிறீர்கள். Promised land will never come without a process. வாக்குத்தத்தமானது வழி இல்லாமல் இருக்காது. Hallelujah. ஹல்லேலூயா. We all love shortcuts. நமக்கு குறுக்கு வழிகள் பல தெரிந்தாலும், But according to God, ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரை it's a long way, but it's God's plan. அது நீண்ட பயணமானாலும் அதுதான் தேவனுடைய திட்டமாய். Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. it's a long way. இது நீண்ட பயணம். You may be wandering right now. நீங்க இப்பொழுது ஒருவேளை சுற்றி கொண்டிருக்கலாம். You may think, Pastor, I got stuck here. பாஸ்டர், நான் இங்க சிக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். Same day, same life, same problem. When this will be resolved? அதே வாழ்க்கை இப்படியே இழுத்து கொண்டே இருக்கிறது, எப்பொழுது மாறும் என்று கேட்கலாம். No, you are growing. கவலைப்படாதீங்க, நீங்கள் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். Touch your neighbor and tell them, you are getting closer to the promised land. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வாக்குத்தத்தத்தை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறீர்கள். You are growing. நீங்கள் வளர்ந்து God கொண்டிருக்கிறீர்கள். is making you stronger. உங்களை கர்த்தர் பலப்படுத்தி You are கொண்டிருக்கிறார். not a weaker. God is making you stronger in the land of wilderness. அந்த வனாந்தர இடத்திலேயே கர்த்தர் உங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. A father knows exactly when to give a car key to his children. ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய மகனுக்கு எப்பொழுது கார் சாவியை கொடுக்க வேண்டும் என்று நன்றாய் தெரியும். Hallelujah. ஹல்லேலூயா. How many people love your children? எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறீங்க. நீங்க உங்க பிள்ளைகளை நேசிக்கிறதுனால உங்க காரிக்கிய கொண்டு போய் 6 வயசு பையன்கிட்ட போய் கொடுப்பீங்களா? நீங்க தான் நேசிக்கிறீங்களே, ஏன் கொடுக்கலாமே? No.
அப்பாக்கு தெரியும் எப்போ கார் கீயை பிள்ளை கையில கொடுக்கணும்னு. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உன்னை நேசிக்கிறபடினா சில விஷயங்கள் காத்திருந்து உனக்கு கொடுப்பா. அவர் கொடுக்கிறது அது உன்னை விட்டு விடை பெறாத நல்ல பங்கை கர்த்தர் கொடுப்பா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. God knows exact season, God knows exact time, that when and what time he is supposed to give it to you. எந்த காலத்திலே எந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். அந்த நேரத்திலே அவரை சரியாய் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. When you are a child, a father will take a child and put it on a lap and he made them to drive. குழந்தையாய் இருக்கும்போது ஒருவேளை தகப்பனார் பிள்ளையை எடுத்து மடியிலே உட்கார வைத்து கூட அந்த வாகனத்தை இயக்குவார். But when the child turns 18 and 20s, ஒரு 18-20 வயது ஆகும்போது father tells, take the car and go. தகப்பன் சொல்லுவார் மகனிடத்துல காரை எடுத்துட்டு போன்னு சாவியை கொடுப்பார். Because I know you are well matured. ஏன்னா எனக்கு தெரியும் நீ இப்பொழுது வளர்ந்து. I know this is your season. இது உன்னுடைய காலம். I know this is your time. இது உன்னுடைய நேரம். Touch your neighbor and tell them, God knows the season. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு காலங்கள் தெரியும். God knows the time. கர்த்தருக்கு நேரங்கள் தெரியும். Maybe now you are walking in the wilderness. இப்பொழுது ஒருவேளை அது வனாந்தரமாய் இருக்கலாம். But quickly God will take you to the promised land where you will praise him like never before. ஆனால் நிச்சயமாய் சீக்கிரமாய் அவருடைய வாக்குத்தத்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். அங்கே பெருத்த ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். But you know why you are walking in the wilderness? இப்பொழுது ஏன் வனாந்தரத்தில் நடக்கிறீர்கள்? Because through wilderness God's glory will be manifested. ஏனென்றால் வனாந்தரத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். God will train you. கர்த்தர் உங்களை பழக்குவிப்பார். God will make you exercise your faith. உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். You will know your God only in the wilderness, not in the promised land. வனாந்தரத்திலே தான் நாம் தேவனை அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். You will know your God only when you face problems, not in the promise. வாக்குத்தத்தத்தில் உள்ள பிரச்சனைகள் அதிகமாய் சந்திக்கும் பொழுது தான் தேவனோடு நாம் அதிகமாய் நெருங்க முடியும். Can I hear a hallelujah? Hallelujah. David, he says, he trained me when I was in the field. தாவீது சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே இருந்தபோது கர்த்தர் என்னை பழக்குவித்தார். Nobody saw how God trained me. என்னை பழக்குவித்ததை யாரும் பார்க்கவில்லை. But God trained me in the field. ஆனால் கர்த்தர் என்னை அப்படியாய் பழக்குவித்தார். That's why I could able to stand before Goliath. அதனால் தான் நான் இப்பொழுது கோலியாத் முன்பாய் நிற்க முடிகிறது. Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, relax. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமைதலா இருப்போம். Don't respond out of fear. பயத்துல நம்ம எது உணர்ச்சி வசப்பட்டு செய்ய வேண்டாம். Sometimes as a Christians we act out of fear. சில நேரங்களில் கிறிஸ்தவர்களாக நம்ம பயத்துல சில காரியங்களை செய்கிறோம். What if this happened? What if this happened? No, nothing will happen because God is in control. இப்படி ஆச்சான இப்படி நடந்தா என்னன்னு பல நேரங்களில் பதற்றத்தோடவே இருப்போம். ஆனா அப்படி இருக்க வேண்டாம். Hallelujah. Hallelujah. I want you to give 2 people, give a handshake and tell them, relax. பக்கத்துல மறுபடியும் 2 பேரை பார்த்து நல்லா கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அமைதலா இருப்போம். Whatever situation you are going through, relax. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி சாந்தமா இருப்போம். God will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Egyptians that you see today you will never see again. இன்று காணும் எகிப்தியரை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். God will bring victory. உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். God will enlarge your territory. உங்களுடைய இடத்தை கர்த்தர் பெருக God will பண்ணுவார். hear your prayers. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். And God will wipe your tears. உங்கள் கண்ணீரை துடைப்பார். Can we all put our hands for the Lord Jesus? நம்ம கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. Daniel was trapped in a lion's den. தானியேல் சிங்க கெபியிலே சிக்கிக் கொண்டிருந்தான். Everyone was against Daniel. எல்லோரும் தானியேலுக்கு எதிராக இருந்தார்கள். But Daniel was a faithful servant of God. ஆனால் தானியேல் தேவனுக்கு உண்மையான ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார். Not only in the land of Hebrew but also in the land of pagans. எபிரேய தேசத்திலே மட்டுமல்ல அந்த பாபிலோனிலே கூட அவர் உண்மையாய் இருந்தார். All the enemies they were looking to find a reason to accuse Daniel. அங்கே இருந்த எதிரிகள் எல்லாம் எப்படியாய் தானியேலை குற்றப்படுத்தலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். But the Bible says they couldn't able to even find one. ஆனால் வேதம் சொல்கிறது அவனுக்கு எதிராக எந்த குற்றத்தையும் அவர்கள் காண முடியவில்லை. And finally everybody ultimately they made a false accusation against Daniel. அவர் மேல் எந்த குற்றமும் காண முடியாதபடியால் அவன் மேல் பொய் குற்றச்சாட்டை கண்டுபிடித்தார்கள். And they throwed him into the lion's den. அதனாலே அவனை சிங்க கெபியிலே போடுகிறார்கள். Remember, they didn't throw him in a pit. அவனை குழியிலே போடல. They didn't throw him in some garbage. ஏதோ குப்பையில தள்ளி விடல. But lion's den. சிங்க கெபியிலே போடுகிறார். Surrounded by lions. சுற்றிலும் சிங்கங்கள். You know what Daniel he did?
தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? Relax. அமைதலா இருந்தார். He didn't respond out of fear. அவர் பயத்திலே எதையும் செய்யவில்லை. He didn't question God. ஆண்டவரை கேள்வி கேட்கவும் இல்லை. He was kept his calmness. அவர் சாந்தத்தோடு அங்கே நிற்கிறார். The enemies were roaring like a lion to devour Daniel. அங்கே இருந்த எதிரிகள் சிங்கத்தை போல கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். But Daniel was relaxing. ஆனால் தானியேல் அமைதலா இருக்கிறார். Because Daniel, he knew God was in control. தானியேலுக்கு தெரியும் தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். My God never goes out of control. என் தேவன் எப்பொழுதும் கட்டுப்பாட்டை இழக்கிறவர் அல்ல. I love this verse, Daniel chapter 6 verse 20, where Darius, he said, King Darius. தானியேல் 6:20 தரியு ராஜா சொல்கிற இந்த வசனம் மிகவும் அருமையா இருக்கு. Out of anguish he cried out, "O Daniel, servant of living God, O Daniel, man of God, who continually serve God, has your God delivered you out of lion's mouth?" இங்கே வாசிக்கிறோம், தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்கிறார். I love this verse இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்தது. because it says, "Your God who you serve continually." நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று சொல்கிறார். Your God, your God, உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறது. who you serve continually, who you worship continually. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். Has he delivered you? அவர் உன்னை சிங்கங்களுக்கு Has he தப்புவித்தாரா? redeemed you out of lion's mouth? இந்த சிங்கங்களின் வாய்க்கு உன்னை விடுவித்தாரா? And do you know what Daniel, he replied in the lion's den? அங்கே தானியேல் என்ன சொல்கிறார் தெரியுமா? Yes, my Lord. ஆம், Yes, my King. ஆம் ராஜாவே. My God who I serve continually sent his angels and he shut all the lions' mouth and he delivered me. 22ஆம் வசனத்தில் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்கிறார். Can we all read that verse, everyone together as a one accord? 22ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். Hallelujah. ஹல்லேலூயா. Touch your neighbor and tell them you are righteous. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். God will vindicate you. கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார். God will fight for you. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். God will speak for you. கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். Say amen after me. Amen. ஆமென். God will fight for you. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் God செய்வார். will stand for you. கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார். God will go ahead of you. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வார். Doesn't matter what lion prowls around like a roaring lion. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சிங்கம் போல் சூழ் இருந்தாலும் சரி, Doesn't matter what kind of snakes that you're walking through. நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியா கடந்து கொண்டிருந்தாலும் சரி, But God will cover you. கர்த்தர் உங்களை மூடிக்கொள்வார். God will protect you. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். No weapon formed against you shall prosper. உங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Be still and know that I am God. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Don't rush. அவசரப்பட வேண்டாம். Don't panic. பயப்பட வேண்டாம். Relax. அமர்ந்திருப்போம். Be quiet. சாந்தமாய் இருப்போம். God will fight for you. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. The Bible says God will bring forth your righteousness like a light. வேதம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போல கொண்டு வருவார். And God will bring forth your justice as a noonday. உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். The righteous shall fall 7 times. நீதிமான் 7 தரம் விழுந்து போவான். But he will always stand up and he will flourish. ஆனால் அவன் மீண்டும் எழுந்து நின்று உயருவான். Can we all read Psalm chapter 92 verse 12? A righteous is like a palm tree, he will flourish. நீதிமான் பனையை போல செழித்தோங்குவான். Hallelujah. The righteous one is like a palm tree. நீதிமான் பனையை போல செழிப்பான். Have you ever seen a palm tree? எத்தனை பேர் பனை மரத்தை பார்த்திருக்கிறோம்? Palm tree will, doesn't matter what situation around it. பனை மரத்திற்கு அது எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பது பிரச்சனை கிடையாது. Even palm tree will grow in the time of desert. ஒரு வனாந்தரத்திலே கூட அது வளரக்கூடியது. சின்ன வயசுல நாங்க தூத்துக்குடி போகும்போது அந்த தூத்துக்குடி அந்த பட்டணத்துல உப்பு காற்று அடிக்கிறதுனால எந்த மரங்களும் சீக்கிரமா வளராது. ஆனால் பனை மரம் மாத்திரம்
அது நின்றுட்டே இருக்கும். நான் ஆச்சரியப்படுவேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமான் பனை மரத்தை போல செழிப்பான். அப்படி என்றால் எப்பேற்பட்ட வனாந்தரத்தில் நீங்க இருந்தாலும் நீங்க நீதிமான், நீங்க செழித்து கொண்டே இருப்பீங்க. நல்லா கரங்களை தட்டி, நான் கர்த்தருக்குள்ள நீதிமானா இருக்கிறபடி I will flourish, doesn't matter what kind of situation I face. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்தாலும் நான் தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருப்பேன். The root of a palm tree will find its water and get strengthened. இந்த பனை மரத்தின் வேரானது தண்ணீர் இருக்கிற இடத்தை தேடி போய் கண்டுபிடித்து தொடர்ந்து வளரும். And it gets stronger. அது தொடர்ந்து பலப்பட்டு கொண்டே Even if it falls, அது ஒருவேளை சாய்ந்தால் கூட, the wind comes, the storm comes, it may fall. ஒருவேளை காற்று அடித்து புயல் வந்து சாய்ந்தால் கூட, but the root will get rooted and the root will find water and get strengthened and it will come up and it will stand upright. அது தொடர்ந்து அதன் வேரானது தண்ணீரை பிடித்துக்கொண்டு மீண்டுமாய் அது செழித்தோங்கி. Touch your neighbor and tell them, you may fall. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒருவேளை விழுந்து போகலாம். You may stumble. ஒருவேளை சிக்கி கொண்டு இருக்கலாம். You may derailed. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். But you will come and rise again like a palm tree. ஆனால் நீங்கள் மீண்டும் பனையை போல செழித்து எழும்ப போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Let us all stand to our feet quickly. எல்லாரும் எழுந்து நிற்போம். Luke chapter 8 verse 24. லூக்கா 8:24. Karaba Shantanama. When Jesus was riding on a boat, இயேசு படகிலே சென்று கொண்டிருந்தார். sudden there was a storm. பெரும் புயல் வந்தது. A sudden problem. பெரிய பிரச்சனை. The waves were tossing around the boat. அந்த புயல் படகை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. But Jesus was relaxing. ஆனால் இயேசு அமைதலாய் இருந்தார். Jesus was calm. அவர் சாந்தமாய் இருந்தார். He didn't respond out of fear. அவர் பயத்திலே எதையும் செய்யவில்லை. He didn't respond out of panic. அவர் பயத்திலே எதையும் செய்யவில்லை. Because he knew God is in control. ஏனென்றால் அவருக்கு தெரியும் பிதாவானவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். Meanwhile the disciples, they were asking, don't you know Jesus that we are perishing, how can you sleep? சீஷர்கள் கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு தெரியவில்லையா? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் எங்கே? உன்னை இதுவரைக்கும் நடத்திட்டு வந்தனே, உன் விசுவாசம் எங்க போச்சு? ரெண்டு கரங்களை உயர்த்தி, கரபா ஷெடனா நமரா கண்டோரபோ. ஒருவேளை சில காரியங்களுக்குள்ள நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம். நான் இப்படி வந்து சிக்கிட்டேன், நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், என்னால் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் நடக்க முடியல. பார்வோன் ஒரு பக்கம் துரத்தி கொண்டு இருக்கிறார்கள், ஒரு பக்கம் செங்கடல், ஒரு பக்கம் பிரவாகித்து வருகிற காற்று, ஒரு பக்கம் சிங்கங்கள் என்னை சுற்றி இருந்து இப்போ என்ன விழுங்கலாம் என்று வகை தோடி கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க ஒரு பனை மரம், நீங்கள் அசைக்கப்படாத கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட மரம். எப்பேற்பட்ட புயல் உங்களுக்கு விரோதமாக அடித்தாலும், எப்பேற்பட்ட நபர்கள் உங்களை விட்டு போனாலும், சில நபர்கள் போயிருக்கலாம், கம்பெனி போயிருக்கலாம், பணங்கள் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தரை நீங்க நம்பிக்கையை கொண்டிருந்தபடியினால், நீ நீதிமானா இருக்கிறபடியினால், நீ சிங்க கெபிலியும் அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டு, நீ நீதிமான் என்கிற அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உன்மேல் உதிக்க பண்ணுவார். உன்னுடைய நீதியை கர்த்தர் பட்ட பகல் போல, உன்னுடைய வெளிச்சத்தை கர்த்தர் பட்ட பகல் போல, அவருடைய சூரியன் வெளிச்சம் உன்னுடைய அநீதியாகிய நடக்கிற உன்னுடைய சூழ்நிலைகள் மேல உதிக்கும். கர்த்தர் அநீதியை வெளியே கொண்டு வந்து அவருடைய நீதியை விளங்க பண்ணுகிற தெய்வம். நீங்க ரிலாக்ஸா இருங்க, நீங்க அமர்ந்துருங்க, நீங்க பேசாம இருங்க, நீங்க யார்கிட்டயும் காமிச்சுக்காம இருங்க. நீங்க உங்க அந்தரங்கத்துல பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என்னுடைய தெய்வம் அவர் கேட்டு அவர் வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பாதங்களை கர்த்தர் மலைக்கு மேல ஸ்ட்ராங்காக நிலைநாட்ட பண்ணுவார். லாட்டா ஹட்டா கிராண்டனமா ஷாண்டனமா. வார்த்தை வந்த உடனே நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பாதம் இனி இடராது, அத மலைக்கு மேல ஸ்டெடியா இருக்க பண்ணுவார். லபாரா கவுண்டரபோ ஷாண்டனமா. He will make your feet steady, strong, firm. லபாரா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க, ஒரு 20 செகண்ட். எந்த சூழ்நிலைகளும் உங்களை அசைக்க பண்ணாது. இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்த வல்லவர். ஒருவேளை அவங்களுக்கு நடந்துருச்சு பாஸ்டர், இவங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு, நான் கர்த்தரை தேடி கொண்டு இருக்கிறேன்னா இந்த வனாந்தரத்தில் என்னால் நடக்க முடியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நான் வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ப்ராமிஸ் லேண்டுக்கு பக்கத்தில் போய் கொண்டு இருக்கிற, நீ வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்தில் வந்துட்ட, நீ விட்டுறாத. வாக்குத்தத்தமான தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்ட, இப்போ கை விட்டுறாத, இப்போ நீ பின்வாங்கிறாத. நீ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்ட, இன்னும் 2 ஸ்டெப், இன்னொரு 3 ஸ்டெப். இப்போ உனக்கு அந்த காரை நான் கொடுக்கிறேன், இப்போ உனக்கு அந்த லேண்டை நான் கொடுக்கிறேன்.
இப்ப நீ எதை நீ கேட்டுக்கொண்டு உன்னோட இருதயத்தை நான் நிறைவேற்ற போகிற நீதிமான் பனை மரத்தை போல செழிப்பான். 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்ரீ கையை நீட்டினார். அப்படியே வலது கரத்தை நீட்டுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உங்களுக்கு முன்பதாக ஒரு 30 செகண்ட் நீட்டுங்க. ராக்கா உன்னம்மா எல்லாத்தையும் பிரேக் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட் உங்களை லிமிட் பண்ணி வைத்திருந்த எல்லாவற்றையும் பிரேக் பண்ணுங்க. மோசஸ் எதையுமே சொல்லல. நீ கையை நீட்டு, வலது கையை நீட்டு, செங்கடலுக்கு முன்பதாக நீட்டு, பார்வோனுக்கு முன்பதாக நீட்டு, மலைக்கு முன்பதாக நீட்டு. இன்று பார்க்கும் எகிப்தியரை நீ பார்க்க மாட்ட. ஒரு 30 செகண்ட் வலது கரத்தை உங்களுக்கு முன்பதாக நீட். அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ஐயோ வனாந்தரத்தில் என்னால நடக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தரையில நடக்கிறது போல உன்னை நடக்க பண்ணுவேன். உன்னுடைய கால்களை மலை மேல நான் ஊற்ற பண்ணுவேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.